ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். உங்களுடைய தொடர்ந்த பேராதரவுக்கு நன்றி. எப்பொழுதும் போல நீங்கள் துணை இருக்கிறீங்க, மிக்க நன்றி. பொதுவாக சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள் ஒன்று சேர்ந்துருச்சுனாக்கா ஒரு விஷயத்தை கட்டமைக்கணுன்றப்ப தொடர்ச்சியாக ஒரு பொய்யை சொல்லி அதை உண்மையாக்குவதுன்றது காலங்காலமாக நடக்கிறது ஒன்று தான். அதுபோல் இன்றைக்கி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. தம்பி லயோலா மணி தமிழக வெற்றி கழகத்தில் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவராக போட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு பக்கம் வாழ்த்து வர்றதை போலவே எதிர்ப்பும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது. நான் இந்த வாழ்த்து, இந்த எதிர்ப்பு இரண்டையும் விட்டுறேன். தாவேகா கட்சி அது சரியான கட்சியா, சரியாக சென்று கொண்டிருக்கிறதா இல்லையான்னு நேற்று கூட அந்த கட்சியை பற்றி நான் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறேன், ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். தவிர அந்த கட்சியிலேருந்து 100 கோடி எனக்கு வந்திருக்கிறது அப்படின்றதும் வச்சுக்கிட்டு நான் அந்த பெட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் அதுக்கு எதிராகவும் சரியானதை சரியாகவும் நல்ல விஷயத்த நல்லபடியாகவும் இல்லை தவறு நடக்கிறப்ப சுட்டி காட்டுறதும் செய்துட்ருக்கிறேன். இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னாக்கா, தாவேகா கட்சியில் இருக்கிற இவர் இது சரியான இடமல்ல அப்படின்ற மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. அந்த தம்பி தூத்துக்குடி மாவட்டம் நினைக்கிறேன், திசையன் விலை பகுதியை சேர்ந்தவர். 2013 அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள், சின்ன பையன்க, அப்போ எல்லாருமே கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறவங்க சந்திக்கிறாங்க. குமுதத்தில் ஒரு 4 பேர் சந்திக்கிறாங்க. அதில் இந்த தம்பி ஒருத்தர் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறதா இருக்கிறோம் நாங்கள் அப்படின்ற தகவலை சொல்கிறாங்க. அதற்கு முன்பாக அங்கே ஒரு பாதிரியார் பேசுகிறாங்க. அதில் இந்த கூட்டத்தில் தம்பி இருந்தாரா அப்படின்னு தெரியல. 4 மாணவர்கள் வந்திருந்தாங்க, இருந்தார் இவரும். ஒரு பாதிரியார் சொல்லி அனுப்புகிறாரு, இந்த மாதிரி இருக்குது, போய் பாருங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்த போகிறதா இருக்கிறோம். இலங்கை இனப்படுகொலை சம்பந்தமாக சர்வதேச விசாரணை கேட்டு ஒரு உண்ணாவிரதம், தொடர்ந்து ஒரு கடுமையான உண்ணாவிரதம். 7 மாணவர்கள் நினைக்கிறேன். அதில் தம்பி செம்பியன் இருந்தாப்பல, இவர் இருந்தார், இன்னும் மற்ற மாணவர்கள் ஒரு சாகும் வரை உண்ணாவிரதன்றது மிகப்பெரிய அளவில் பேசுவது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக அதில் தான் கவனம் வச்சுக்கிட்டு இருந்தது. அந்த உண்ணாவிரதம் கிட்டத்தட்ட உடல்நிலை மோசமாகி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அப்போ தோழர் டிஎஸ்எஸ் மணி அங்கே இருக்கிறாரு, இன்னொரு 2 பாதிரியார் அங்கே இருக்கிறாங்க. நின்று நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் ஊடகம் சார்பாக. நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது, இது தாங்குமா என்னன்னு தெரியல, போராட்டத்தை முடிச்சுக்க சொன்னாலும் அதுக்கு வழி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு மத்திய அரசை வலியுறுத்த சொல்லி இந்த கோரிக்கை. புரியுது உங்களுக்கு? அப்போ விடாத அந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த போராட்டத்தினுடைய விளைவு பெரிய அளவில் பேசுபொருளானது. அப்போ இருந்த இப்படி போல் சமூக வலைத்தளங்கள் அன்றைக்கி வரல, முக்கியமான காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் இதை பேசுபொருளாக்குகிறது. அதில் தொடங்கிய அந்த தம்பி லயோலா மணி அன்றைக்கி அந்த வழக்குகளில் பார்த்தீங்கன்னாக்கா பேரே இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழி சொல்லி கூப்பிடுவாங்க காவல்துறை. அப்போ எந்த மணின்றப்ப அந்த லயோலா மணி அப்படின்ற வருது, அங்கே தான் அந்த பேர் வருது தம்பிக்கு, லயோலா மணின்னு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நினைக்கிறோம், மற்ற இடத்துல ஒரு கல்லூரி பேரை முன்னாடி போட்டுக்கிட்டு அரசியலில் இருந்துட்டு இருக்கிற ஒரு தம்பி இந்த தம்பியாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு நான் கவனித்த அந்த காலகட்டங்களில் அந்த மாணவர் அதுக்கு முன்னாடியே நிறைய போராட்டங்கள்லாம் அந்த தம்பியை நான் பார்த்துருக்குறேன். ஈழ இன அழிப்பு போரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருந்துக்க அந்த காலகட்டத்தில் 2-3 இடங்களில் நம்ம சந்திச்சிருக்கோம். அவ்வளோ பிரபலமாலாம் கிடையாது அந்த தம்பி. பிந்தன 2013க்கு பிறகு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அதே போல் இன்னொரு போராட்டம், முக்கியமாக சிறுவன் பாலச்சந்திரன் மேதகு தலைவருடைய மகன், இளைய மகன் பாலச்சந்திரனுடைய அந்த மரணம் புகைப்படம் வெளியானதை ஒட்டி ஒரு பெரிய பேரதிர்ச்சி. அது தமிழ்நாடு முழுக்க மாணவர்களை கொந்தளிக்க வச்சு அதுக்கான ஒரு பெரிய போராட்டம், பள்ளிகள் கூட இறங்கி அதை களத்தில் இறங்கி செய்தது. அந்த காலகட்டத்தில் அந்த ஆர்கனைசரில் ரொம்ப தீவிரமாக சுற்றிக்கிட்டு இருந்த அந்த தம்பி. அதுக்கு பிறகு நிறைய போராட்ட களங்கள், அது நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அல்லது திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், இன்னும் மற்ற தமிழ் தேசிய கட்டமைப்புகளாக இருக்கட்டும், எந்த போராட்டங்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட அதில் ஓரளவுக்கு தொடக்கத்தில் பங்கு எடுத்துகிட்டு இருந்தார். எல்லா இடத்துலையுமே பங்கு எடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் தமிழ் தேசிய கட்டமைப்பில் யார் போராட்டம்னாலும் அங்கே போய் நின்று அதுக்கான வேலையை செய்துட்டு இருப்பார். திராவிட கட்சிகள் இந்த ஈழ நலனுக்காக வேண்டிய போராட்டம் நடத்துகிறப்ப அதில் போய் பங்கு எடுத்துக்கிட்டு இருப்பார். இப்படி நிறைய விஷயங்கள், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இவருடைய போராட்டம், மாணவர்களாக சேர்ந்து பங்கெடுத்துக்கிற இந்த விஷயம் இப்படி இருக்குது. இங்கே 70 விடுதலைக்காக நடந்த அந்த போராட்டத்திலையும் இந்த தம்பி மாணவர்களோடு சேர்ந்து ஒரு ஏதாவது செய்துக்கிட்டே இயங்கிட்டு இருப்பாங்க. அந்த எல்லா மாணவர்களுமே அப்படி இருந்தாங்க. தம்பி செம்பியன், இவர், இந்த 2 பேரும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஏன்னா தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருந்தவங்க. அந்த மாதிரி இந்த 70 விடுதலையிலும் விடாத ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார். இப்போ சமீப காலமாக என்கிட்ட பேசுகிறதில்ல, நான் ஒரு 2 முறை ஏதோ ஒரு விஷயத்துக்கு தொலைபேசி எடுத்திருந்தேன், பேசுகிறதில்ல.
நான் அதோட விட்டுருவேன். யார் ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா விட்டுருவேன். நான் திரும்ப திரும்ப பேசுகிற பழக்கம் நமக்கு கிடையாது. விட்டுட்டு இந்த என்ன விஷயமோ ஏதோ கேட்கறதுக்காக ஃபோன் தொலைபேசி எடுத்திருந்தேன். தொடர்ந்து ஒரு போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர். அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையும் திருமாவளவன் அவர்களுடைய வெற்றிக்காக அங்கே ஒரு 50 மாணவர்களோட களத்தில் சுற்றிக்கிட்டு இருந்து வேலை செய்துட்டு இருந்தால் அங்கே கூட நான் அவரை சந்திச்சிருந்திருக்கிறேன். பிறகு அந்த கட்சியிலேயே வந்து சேர்ந்திருந்தார். அங்கேருந்து ஒரு முரண்பாடு விலகி வெளியில் இருந்துக்கிட்டு இருந்தார். தவிர்த்து இந்த பெரிய அளவில் இந்த லாக்டவுன் வந்திருந்த அந்த காலகட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது நிதியை வாங்கி அரிசி, பருப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குற அந்த வேலையெல்லாம் செய்துட்ருப்பார். ஒரு சமூக பொறுப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. சமூக அக்கறை இருந்துக்கிட்டே இருந்தது. அவருக்கு எந்த களம், அது என்ன கட்சி, யார் அவங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. பொதுவாக ஒரு சமூக நலன் அப்படி இருந்ததுன்னா அங்கே போய் நின்று என்னென்ன ஏதுன்னு வழியை வந்து கேட்டு அந்த போராட்டங்களில் பங்கெடுத்துக்கிறது, அந்த ஆர்கனைஸில் பங்கெடுத்துக்கிறது இப்படின்றது நிறைய இருக்கும். சில இடங்களில் நாங்கள் கூப்பிட்டு, தம்பி என்ன நீ தேவையில்லாத இடத்துல நின்றுட்டுக்கிறீ அப்படின்றப்போ, அண்ணே இது பிரச்சனையை பார்க்கணுண்ணே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார் அந்த தம்பி. அவர் திடீர்னு பார்த்தா டிவிகேவில் சேர்ந்துட்டாருனோன்னு எங்களுக்கெல்லாம் ஒரு வித அதிர்ச்சி இருந்தது. இப்போவும் அந்த எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவருடைய அந்த உழைப்பு இந்த நீண்ட நெடிய காலமாக இந்த தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருந்த அந்த உழைப்பு வந்து மதிக்கக்கூடிய ஒன்று. அது யாராக இருந்தாலும் எந்த தளத்தில் இருந்தாலும் அவர் கட்சிக்கு மாறி போயிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர் வந்து அவங்க தப்பானவங்க அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காகலாம் இதெல்லாம் சொல்கிறேன். அது ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டோம்ல, இங்கே இருக்கிறது தான் ஒரு பழக்கம். ராங் பார்ட்டி ரைட் பர்சன் அப்படின்னு சொல்கிற வரலாறுலாம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை. இது உண்மையிலே வந்து ராங் பார்ட்டியாக இருந்தாலும் ஒரு ரைட் பர்சன் உள்ளே இருக்கிறாரு அப்படின்னு இன்றைக்கி வந்திருக்கிற இந்த 60 நாளில் இப்படி ஒரு விமர்சனம் அந்த கட்சி மேலே இருக்குது. போக போக அது வந்து மக்களுக்கு நல்ல கட்சியாக இருக்குதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா, நேற்று கூட ஒரு பதிவு விட்டுருந்து அந்த கட்சி செய்த தவறு, ஈரோடு விடயத்தில் எப்படி அவர் பேசியிருக்கலாம், அந்த முதல்வர் எப்படி விதிமுறைகளை மீறி பேசுகிறாரு, நீதிமன்ற கண்டனத்துக்கு எப்படி எல்லாம் ஆளாகக்கூடியதாக இருக்கும், இதுக்கு யார் பொறுப்பு, இவர் ஏன் அப்படி பேசினார்லாம் கடுமையாக பேசியிருந்தோம். அது வந்து ஒரு பக்கம். இந்த தம்பி என்னுடைய கடும் உழைப்பு இருக்குல்ல, நிறைய இழந்திருக்கிறார், நிறைய விஷயங்கள் இழந்திருக்கிறார். எப்பவுமே இது சம்மந்தமாக சுற்றிக்கிட்டே இருப்பார். ஏதாவது ஒன்று செய்யணும். எல்லா கட்சிகளுமே இருந்திருக்கிறாரு. அந்த கட்சிகள் உரிய அங்கீகாரம் இல்லை, தன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு மதிப்பளிப்பு அங்கே இல்லை அப்படின்றதுக்காக அந்த கட்சியை விட்டு நகர்ந்துருவார். எல்லாம் அந்த இயக்கத்தை விட்டு நகர்ந்துருவார். எனக்கு தெரிஞ்ச நிறைய இதில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு முறை நான் வந்து ஒரு புத்தகம் வெளியிடுறேன், முள்ளிவாய்க்கால் முடிவல்ல இனி என்ன செய்யலான்ற அந்த புத்தகம் வெளியிடும்போது மாணவர்கள் அமைப்பு அதை எதிர்ப்பதாக சொல்லி ஜூனியர் விடனில் ஒரு செய்தி வருகிறது. அப்போ வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு செருப்பு மேலே வீசுவோம் அப்படின்றதெல்லாம் சொல்ல வராங்க. எனக்கு என்ன காரணம்னா, அதில் வந்துட்டு பால் நியூமன் அப்படின்றவரை, நம்ம ஒருத்தர் மனித உரிமையாளர், அவர் முதலாக அந்த இனப்படுகொலை நடந்து முடிந்த பிறகு ஒரு பெரிய அமைதி இருந்தப்ப அந்த மண்ணுக்கு போய் மாணிக்பா முகாம் இவ்வளவு மோசமாக இருக்கிறதுன்னு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர். அவர் அப்புறம் வந்துட்டு அது பிற்பாடு மே 17 இயக்கத்தில் சேர்ந்து இணைஞ்சி ஒரு 2 வருஷம் சுற்றிக்கிட்டு இருந்தார். அப்போல்லாம் தெரியல. இந்த புத்தக நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுட்டு இருந்தா என்னென்னா, அந்த காலகட்டத்தில் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதால் அவர் பெயரை போட்டிருக்கிறாங்க, அதை நீக்கணும். சரிப்பா நீக்கலாம், என்ன பிரச்சனை அப்படி. அப்போ இந்த மாணவர்கள் அப்படின்னோடனே நான் லயலா மணி ஞாபகம் தான் வந்தது. கூப்பிட்டு, என்னடா தம்பி நீ அதுக்குள்ளே இருக்கிறியா, உனக்கு என்ன இப்போ இதில் பிரச்சனை, இதில் என்ன நடந்திருக்குது, சரி தவறு, அவர் கொடுத்துருக்கிற நகை அங்கே என்ன கொடுத்துருக்கிறாரு, அது வந்து ஐநாம் மன்றத்தில் கொடுத்ததெல்லாம் கதை விட்டுருந்தாங்க, ஐநாம் மன்றத்தில் கொடுக்கல. அது வந்து அது சொன்ன அர்த்தமே வேறு, நீ வேறு மாதிரி பேசுகிற தம்பி. அண்ணா அது நான் செய்யலைண்ணா, அது வேற ஒரு டீம், அது இயக்குனர் கௌதமன் அவருக்கு அப்போ ஏதோ ஒரு வருத்தம் என் மேலே, அதனால் வேண்டி அந்த விஷயத்தை அந்த மாணவர்கள் வந்து செய்கிறப்ப அது நடந்து, இது ஏதோ ஒன்று நடந்தது தவிர பின்னாடி காலகட்டத்தில் வந்து இதே கௌதமன் வந்து அது அன்றைக்கி நடந்தது உண்மையிலே வருத்தம் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது ஏதோ ஒரு விதத்தில் நடந்துருச்சு தோழர், அவருடன் இருந்த மாணவர்கள். அது அப்போ நேரத்தில் வந்து இந்த லயலா மணி, இது நாங்கள் செய்யவில்லை இந்த போராட்டத்தை, இது வேற ஒரு அமைப்பு, நாங்கள் இதை வந்து ஆதரிக்கிறோன்னா எங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, இது ஒரு நல்ல விஷயம் வெளியில் வரட்டும், இது ஒரு ஆவணப்படுத்துறீங்க நீங்கள் அப்படின்னு இருந்தவர். எப்போவாவது பேசுவார், எதனா விஷயம்னுவார். குறிப்பாக அந்த ஒரு ஆண்டு 2 ஆண்டுகள் நினைக்கிறேன், தாவேக்கால சேர்றதுக்கு முன்னாடி இருந்தே தொடர்பில் இல்லை. எப்போவாவது தகவல் என்ன ஒன்று பேசுவோம். அது குறிப்பாக இப்போ வந்து அவர் ரொம்ப பிஸிமன் ஆகிருக்கிறாரு, அதனால் எடுக்கிறது. இருந்தாலும் வந்து அவருக்கு நம்ம இந்த வாழ்த்துக்களை சொல்லுவோம். அவருடைய இந்த களப்பணிகளுக்கு ஒரு சரியான இடம் கிடைச்சிருக்கிறது. கட்சி மீது விமர்சனம் இருக்கலாம், ஆனால் இப்படியான மனிதர்கள் வந்து ஒரு மதிக்கப்படக்கூடிய இடத்துல இருப்பது சமூகத்துக்கு நல்லது. சமூகத்தின் பேரில் தான் அந்த தம்பி, சமூக அக்கறையின் பேரில் தான் தம்பி இவ்வளவு நீண்ட நெடிய காலம் 13 கணக்கில் எடுத்துங்க,
இது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த களத்திலேயே சுழன்று கொண்டிருக்கிற அந்த தம்பி, அவருக்கு குறிப்பாக ஈழ இனப்படுகொலையில் ஒரு பெரிய கோபம் இருந்தது. அன்னைக்கு இருந்த அந்த அரசுகள் மேலே அதில் பெரிய சதி திட்டம் இருந்ததை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறவர். இங்கே சாதிய ஒடுக்குமுறைகள், பெண் விடுதலை, இப்படி எல்லா களத்திலுமே சுழன்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூக அக்கறை உள்ள அந்த தம்பிக்கு இந்த பதவி சமூக பாடநூல் நிறுவன தமிழ்நாடு அரசு அதில் ஒரு பதவி அதனுடைய தலைவராக கிடைத்திருப்பது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒன்று. இந்த பாடத்திட்டத்தில் என்னென்னலாம் புகுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம இனிமேல் பார்க்கணும். வருங்காலத்தில் அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா அந்த தவறையும் நம்ம சுட்டி காட்டுவோம் அப்படின்றத நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். சரியான நேரத்தில் சரியான ஒருத்தருக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தம்பி லயோலா மணிக்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.